சுமார் 400 வருடங்களாக வெட்ட வெளியில மழை வெயில் ஆகியவற்றை எதிர்கொண்டு சிதைவின்றி ஒரு கொடிமரம் காட்சியளிக்கும் ஓர் அதிசய கோவிலை பற்றிய தகவலை தான் சொல்ல வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதிசயங்களும் ஆச்சரியங்களும் காத்திருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சரவணன். நாம இப்ப வந்திருக்கிற அந்த அதிசய கோயில் காசிக்கு நிகரான கோயில் என்று கருதப்படும் நம்ம வேலூர் மாவட்டம் மேல்மனூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் தாங்க. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். 400 ஆண்டுகள் பழமையான ஆண்டுகள். காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவன். நீங்க காசிக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அதனுடைய பலன் இங்கேயே அனுபவிக்கலாம். அவர்கிட்ட இந்த கொடிமரத்தை பார்த்தோம். இந்த கொடிமரம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பழமையான கட்டையால் ஆக்கப்பட்டதா இருக்குது. மரம் தேக்கு மரத்தால உருவாக்கப்பட்டது. இதுவே மிகப்பெரிய சிறப்பு இல்லைங்களா? 400 ஆண்டுகள் பழமை வந்ததுன்னா அப்ப எப்ப வச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் அது அசையாம அப்படியே இருக்கு பாருங்க. 400 ஆண்டு காலமாக ஒரு கொடிமரம் இங்க இருக்குது. தேக்கால ஆக்கப்பட்டது. சிறப்பான விஷயம். ஆக போனா இது பரிகார ஸ்தலம். பரிகார ஸ்தலம் தான். அர்ச்சகரா வேலை செஞ்சிருக்கேன். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் 6 வருஷமா. உங்களுடைய பெயர் சொல்லவே இல்லைங்களா? நான் விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் டெம்பிள் நான் இருக்கேன். சரிங்க. இருந்து இவருக்கு நான் சேவை செய்ய இங்க வந்திருக்கேன். ஓ, மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இது ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் அம்மையப்பனுக்கு படைக்கப்படுற உணவை அம்மையப்பனே சர்வ ரூபமாக வந்து சாப்பிட்றதாகவும் அதை பலமுறை நான் நேர்ல பார்த்திருக்கிறேன்னு இந்த அர்ச்சகர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போகணும்னு நினைக்காதீங்க. வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிவபக்தர்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கோவில் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.